காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டை அடுத்த ஆலப்பாக்கம் பிள்ளையார் கோயில் தெருவில் வசித்து வருவர்தான் சிவகுமார், வயது 47. இவர் தனியார் நிறுவனத்தில் துப்புரவு தொழிலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார். மது குடிக்கும் பழக்கமும் உள்ளவர். இவரது மனைவியின் பெயர் சந்திரா, வயது 42. கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டின் மாடியில் இருந்த சிவகுமார் கீழே விழுந்து கிடந்தார். இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குடிபோதையில் தவறி விழுந்து இறந்து விட்டதாக முதலில் கூறப்பட்டது. இது குறித்து செங்கல்பட்டு தாலுகா போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில்தான் சிவகுமார் சாவில் மர்மம் இருப்பதாக அவரது தாயாரான மதனா போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசாரும் தங்களது விசாரணையை முடுக்கிவிட்டனர். மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிவகுமார் விஷம் கொடுக்கப்பட்டு கழுத்து நெரித்தும் கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் சிவகுமாரின் மனைவி சந்திராவிடம் போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தினார்கள். அப்போது அவரும் அதே பகுதியில் வசித்து வரும் சிவகுமாரின் சகோதரரான ராஜமாணிக்கத்தின் மனைவியான மாரியம்மாளும் சேர்ந்துதான் குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்தும் கழுத்தை நெரித்தும் சிவகுமாரை கொலை செய்தது தெரியவந்தது. மேலும் கொலையை மறைத்து மது போதையில் மாடியிலிருந்து தவறி விழுந்து இறந்து விட்டதாகவும் அவர் அனைவரையும் நம்ப வைத்துவிட்டனர். இதையடுத்து சந்திராவையும் மாரியம்மாளையும் போலீசார் கைது செய்தனர். மாரியம்மாளுக்கு சிவகுமார் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததால் தான் இருவருமே சேர்ந்து அவரை தீர்த்து கட்டியதாக தெரிவித்தனர். பின்னர் இருவரையுமே போலீசார் சிறையிலும் அடைத்துள்ளனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.